சாய்பாபா எப்படி கடவுள்? எப்படி கடவுள்? அவன் தான் பகவான். மனுஷன் பகவான் இல்லை. தமிழர்களுடைய கொள்கை மனுஷனை பகவானை காட்டினதுனாலதான் எங்கேயோ இருந்து ஓடி வந்தவே ரிக்கா டான்ஸ் நடத்துறா சிவராத்திரிக்கு இல்லையா? நம்ம மக்களை முட்டாளாக்குறதுக்கு. இன்னொரு கூட்டம் அறியாத மக்களை, பெண்களை நான் பார்த்த மதுரையில் ஒரு 4-5 பொம்பளைய உண்டியிலேருந்து தெருத்தருவா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஊரம் சிவப்பு சேலை ஊற்றிருந்தாங்க. யார் தெரியுதா? பங்கார் அடிகளார். இந்த பொம்பளையெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு போய் அங்கே காசு கொடுக்கும். இன்னைக்கு 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கு. நான் உங்களையெல்லாம் கேட்குறேன், பட்டினத்தார் கடவுள் இல்லை, வள்ளலார் கடவுள் இல்லை, சாய்பாபா எப்படி கடவுள்? எப்படி கடவுள்? உத்தரப்பிரதேசம், பீகார்ல ஆதித்யநாத் கருப்பசாமி முனியாண்டிக்கு கோயில் கட்டுவாரா? திருவள்ளுவருக்கு பூஜை பண்ணுவாரா? ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதீன கர்த்தர் தமிழன் கட்டி கொடுத்த மடத்திலே வாழ்ந்து கொண்டு, தமிழன் கொடுத்த சொத்திலே சாப்பிட்டுக் கொண்டு பல்லக்கு செல்லலாம், குரு பூஜை நடத்தலாம், பருப்பு சாம்பார் பாயாசம் சாப்பிடலாம், அதற்கு தடை இல்லை. ஆனால் எங்கோ இருந்து வந்த ஒருவனை நீ கடவுள் என்று சொல்லி பூஜை பண்ணுகிறாயே, எந்த வகையில் நியாயம்? வடநாட்டிலே பூஜை செய்வார்களா? திருவள்ளுவருக்கு அவைக்கு பூஜை பண்ணுவாங்களா? கருப்பசாமி முனியாண்டிக்கு கோயில் கட்டுவார்களா? ஆனால் இங்க அவன் தான் பகவான்.